அழகா நான் பார்க்கும்போது ஸோ இந்த வீடியோ இந்தியா வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்றாங்க. சும்மா வேற மாதிரி மேட்ச். எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் டஃப் போயிட்டாங்க. நியூசிலாந்து பயங்கரமா டஃப் பண்ணிட்டாங்க. நல்ல டீம் தான். ஸோ நம்மளும் எதிர்பார்த்தோம் கொஞ்சம் டஃப் இருக்கும். பட் இந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அவங்க ஸ்பின்னர்ஸும் கலக்கிட்டாங்க. ஆனா நம்ம இந்தியன் வேற மாதிரி ப்ளே பண்ணிட்டாங்க எல்லாரும். எஸ்பெஷலா ரோஹித் சர்மாவோட அந்த ஸ்டார்ட் வந்து நம்மள ஆல்ரெடி டிரைவர் சீட்ல கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. எல்லார் மேல இருந்தும் ப்ரெஷரை குறைச்சிருச்சு. பட் அந்த 3 விக்கெட் குயிக்கா போனதுமே கொஞ்சம் பயம் ஆச்சு. ஆஹா எங்கேயோ மேட்ச் போதும் அப்படின்னு. நம்மளோட கிரைசிஸ் மேன் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அவரு பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டாரு. அக்ஷர் பட்டேல் அந்த ப்ரொமோஷனுக்கு அப்புறம் அவர் வேற மாதிரி ஆடின்னு இருக்காரு. அவரும் சூப்பரானாரு. பினிஷிங் டச் எப்பயும் போல நம்ம கேஎல் ராகுல் அத்திக் பாண்டியா வந்து ஒரு பினிஷிங் டச் கொடுத்தாங்க. கேஎல் பயங்கரமா ஆடினாரு. எனக்கு கேஎல் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு இப்போ. ஸோ அதே மாதிரி கடைசி அந்த லாஸ்ட் ரன்ஸ் அந்த 2023 மெமரிஸ் லைட்டா போயிட்டு வந்தது. ஜடேஜா பேட்ல இருந்து ஒரு 4. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் அது கொடுத்துறாதீங்க.